இன்னைக்கு உலகத்திலேயே பணக்கார கட்சி வந்து பாஜக தான். 6,400 கோடி ரூபாய் நிதி வச்சிருக்காங்க அவங்க. ஆள் பலம், படை பலம், அதிகார பலம், எல்லா பலமும் அவங்க அதானி பலம், அம்பானி பலம் எல்லா பலத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க அவங்க. அப்படிலாம் இருக்கும்போது நீங்க அவங்கள எதிர்க்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல. இந்த இந்தியா கூட்டணி வந்து அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்து அவங்க தனியா பிரிஞ்சு நின்னாங்கன்னா தோல்வி நிச்சயம். ஆனா தோல்வியை அடைஞ்சாங்கன்னா நாளைக்கு மீண்டும் மோடி பதவிக்கு வந்தாருன்னா, ஆப்பு மாநில கட்சிகளுக்கு தான் ஆபத்தே தவிர காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும். அதனால இந்த மாநில கட்சிகள் முதல்ல அவங்கள பாதுகாத்துக்கணும்னா, முதல்ல காங்கிரஸோட இணைந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. காங்கிரஸோட நாங்க ஏன் இணைந்து வேலை செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. ஏன்னா, அவங்க இருக்கிற இடமே காங்கிரஸ் இருக்கிற இடம் தான். அப்ப மம்தா புடிச்சு வச்சிருக்கிற இடம் வந்து காங்கிரஸ் இடத்த தான் புடிச்சு வச்சிருக்காங்க. காங்கிரஸ் வளர்ந்தாங்கன்னா தனக்கு ஆபத்துன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸை விடவும் முடியல. அப்போ உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகுங்க. இந்தியா கூட்டணிய வலிமையா கட்டமைங்க. இடங்கள வந்து ஒரு சிங்கிள் கேண்டிடேட் போடுற மாரி பண்ணுங்க. பண்ணி வேலை செய்யுங்க. அப்படி பொறுப்பற்ற முறையில நீங்க உயிர பணயம் வச்சு ராகுல் காந்தி யாத்திரை போயிட்டு இருக்காரு மணிப்பூர்ல இருந்து. நீங்க இந்தியா கூட்டணி இப்படி அடிச்சு புடிச்சிருந்தீங்கன்னா என்ன பண்றது?